ஹாய் கைஸ், என்ன பிசி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய ப்ரிப்பரேஷன்ல இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. இப்படி இறுதி கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, நீங்க என்ன பண்ணணும்? வேக வேகமா ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு தான் எங்களுடைய பிசி பிராக்டிஸ் செட் புக் அவைலபிளா இருக்கு. சோ பிசி பிராக்டிஸ் செட் புக் எங்களுடைய வெப் பேஜ்ல அவைலபிளா இருக்கு. சரிங்களா? இந்த பிசி பிராக்டிஸ் செட் புக்ல ரெண்டு வகையான பாடங்களுக்காக நாங்க கொடுத்திருக்கோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அறிவியல், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சமூக அறிவியல். சோ இது ரெண்டுத்தை தான் கொடுத்திருக்கோம், வேற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகேங்களா? அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் 6th to 10th வரையும் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு லூக் அண்ட் கார்னர் கவர் பண்ணப்பட்டிருக்கும். சோ நீ வேகமா வாங்கி நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல சார் அப்படின்றவங்க இந்த புக்கெல்லாம் வாங்கி டைரக்டா அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜ் கிடைச்சிடும். இந்த 6th to 10th வரையும் இருக்கக்கூடிய ஐடியாஸ். சோ இந்த புக் வந்து எங்களுடைய வெப் பேஜ்ல வந்து சேல்ல போயிட்டு தான் இருக்கு. விருப்பமுள்ள நபர்கள் தாராளமா இணைந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிசி அல்டிமேட் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சயின்ஸ்ல பயாலஜி சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? பயாலஜி நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9th பயாலஜி. இது மாத்தி பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? 9th பயாலஜி பார்க்க போறோம். சரிங்களா? உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்துருச்சு, ஆல் டிக்கெட்டும் வந்துருச்சு இல்லையா? அதனால எல்லாருமே ரொம்ப சீரியஸா படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த டைம்ல போயிட்டு புதுசா எதையும் படிக்காதீங்க. ஏற்கனவே படிச்சிருக்கிறது நல்லா ரிவைஸ் பண்ணி பாருங்க. படிக்கல அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் உங்களுக்கு இல்லாத மாதிரி நீங்க படிச்சிருக்கதே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. புதுசா ஏதாச்சும் ஒரு போர்ஷன் எதை விட்டுட்டோம் அதை விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி போய் எதையும் படிக்காதீங்க. அந்த டைம்ல என்ன ஆகணும், நம்ம நிறைய படிக்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன வரும். சரியா? அதனால படிச்சதையே நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. சரியா? இது ஒரு ரிவிஷன் தான், கொஞ்சம் ஃபாஸ்டா போயிடலாமா? ஓகே, போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா பொறுத்துக்க கேட்டிருக்காங்க இல்லையா? என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் சுழற்சி சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? நைட்ரஜன் சுழற்சியில நைட்ரஜன் நிலைநிறுத்தல், உட்ரகித்தல், அமோனியாவாதல், நைட்ரேட்டாதல், நைட்ரஜன் வெளியேற்றம் அப்படி சொல்லி படிச்சிருப்பீங்க இல்லையா? இதுல எது எது என்னென்ன வேலையை செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நைட்ரஜனை நிலைநிறுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுன்னு பாத்தீங்கன்னா வேர் முண்டுகள்ல ரைசோபியம், மண்ணில் வந்து அசட்டோஃபாக்டர், இந்த பாக்டீரியாக்கள் தான் வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய வேலையை செய்யும். அதே மாதிரி அமோனியாவாதல் அப்படின்றது அழுக வைக்கும் பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள். நைட்ரேட்டாதல் பாத்தீங்கன்னா நைட்ரோசோமோனாஸ், நைட்ரோபாக்டர் இதெல்லாம் தான். அடுத்ததான் நைட்ரஜன் வெளியேற்றக்கூடிய பாக்டீரியா வந்து சூடோமோனாஸ் படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ 4 2 3 1 இருக்கா பாருங்க. ஆப்ஷன் டி 4 2 3 1. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. இது கூற்று அதாவது வாக்கியங்கள் கேட்டிருக்காங்க. சரியானதை தேர்ந்தெடு. வாக்கியம் 1, வௌவால்கள் குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடுகின்றன. கரெக்டா? கரெக்ட் தான். வௌவால்கள் என்ன பண்ணும்னா குளிர்கால உறக்கத்துலதான் ஈடுபடும். கரெக்ட் தானே? வேற என்ன சொல்லலாம்? எக்ஸாம்பிளுக்கா ஆமை சொல்லலாம் இல்லையா? ஆமையும் குளிர்கால உறக்கத்துல ஈடுபடக்கூடிய ஒரு விலங்கினம் தான். அதே மாதிரி மண்புழு கோடைக்கால உறக்கத்தில் ஈடுபடும். இதுவும் கரெக்ட் தான் இல்லையா? வேற என்ன சொல்லலாம்? இதுக்கு எக்ஸாம்பிளா நத்தை சொல்லலாம். சரி, இந்த உறக்கம்னா என்னன்னா அதாவது குளிர்காலம் வந்துச்சுன்னா அதோட செயல்பாடுகள் எதுவுமே இல்லாம அப்படியே முடங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இந்த கோடைக்கால உறக்கம்னு சொல்றோம் இல்லையா? இந்த விலங்கினங்கள் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கோடை காலத்துல அதோட செயல்பாடுகள் எதுவுமே இல்லாம அப்படியே ஒரு மாதிரி உறங்கின நிலையில இருக்கும். அதுதான் கோடைக்கால உறக்கம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ரெண்டு கூற்றுகளுமே சரிதான் இல்லையா? வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உழவனின் நண்பன் என அழைக்கப்படும் மண்புழுக்கள் உருவாக்கிய கழிவில் புழு விலக்கிய மண், வெர்மி காம்போஸ்ட்னு சொல்லக்கூடியதுல எந்த சத்து அதிகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். இது நம்ம ஏற்கனவே கூட படிச்சிருப்போம் இல்லையா? உழவனின் நண்பன் எதுன்னு படிச்சிருப்போம், மண்புழுன்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி மண்புழு என்ன பண்ணும், உயிரினங்கள் வெளியேற்றக்கூடிய இந்த கழிவுகள், காய்கறி கழிவுகள், பழக்கழிவுகள், மண்ணில் ஏற்படக்கூடிய இந்த சாண எரிவாயு எல்லாம், சாணங்கள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கழிவுகள் எல்லாம் என்ன பண்ணும், அதுவே உண்டு, அது செரிச்சு அந்த மண்ணை வெளியேற்றும். அந்த மண்ணுல சத்துக்கள் நிறைய அதிகம். அதுல எந்த சத்து அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். அதாவது நைட்ரஜன் தான் தாவரங்களுக்கு தேவையான முதன்மையான ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மண்புழு உரத்துல இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பொறுத்துக சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது இந்த படிப்பு நம்ம படிக்கக்கூடிய இந்த பழவியல், பழம், காய்கறி, இந்த தோட்டக்கலை இதெல்லாம் பத்தி படிக்கிறீங்களா? அந்த படிப்போட பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பழங்களை பற்றிய படிப்பு என்ன சொல்லுவாங்கன்னா பொமாலஜி தான் இல்லையா? பழவியல் படித்த படிப்பு பொமாலஜி. காய்கறி வளர்ப்பு ஒலரிகல்ச்சர். அதே மாதிரி பூ வளர்ப்பு வந்து புளோரிகல்ச்சர். மீன் வளர்ப்பு பிஷிகல்ச்சர். லைனாவே இருக்குங்களா? 1 2 3 4. பழவியல்னா பொமாலஜி, காய்கறி வளர்ப்புனா ஒலரிகல்ச்சர், பூ வளர்ப்புனா புளோரிகல்ச்சர், மீன் வளர்ப்புன்றது பிசிகல்ச்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 5வது மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை என அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா அசோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நீர் பேரணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணனா இந்த ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாக்கள் சயனோ பாக்டீரியான்னு படிச்சிருப்போம். இது கூட வந்து கூட்டுயிரி வாழ்க்கை வாழ்ந்து என்ன பண்ணும்னா நைட்ரஜனை நிலைநிறுத்தக்கூடிய வேலை செய்யும். அதனாலதான் அது வந்து மிதக்கும் நைட்ரஜன் தொழிற்சாலை அப்படின்னு சொல்றாங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா அசோலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான நீர் பேரணி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்தது பாருங்க. முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் பற்றிய சரியானதை தேர்ந்தெடு. நம்ம படிச்சிருப்போம் வர்கீஸ் குரியன் அப்படின்றவர் யாருன்னா
வெண்மை புரட்சியின் தந்தை, பால் புரட்சி ஏற்படுத்தினார், அதனாலதான் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? என்ன கூற்றுகள் கொடுத்திருக்காங்க பாருங்க. வெண்மை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். சரிதானே? கரெக்ட் தான், சரிதான். அதே மாதிரி இந்தியாவின் பால் பண்ணை தொழிலின் சிற்பி என அழைக்கப்படுகிறார். அதாவது வெண்மை புரட்சியோட தந்தைன்னு சொல்றோம், இந்தியாவில என்ன சொல்றாங்கன்னா பால் பண்ணை தொழிலின் சிற்பி என அழைக்கப்படுகிறார். இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க. ஓகே, அப்ப ரெண்டு கூற்றுகளுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்ததான் பொறுத்துக. தாவரம் குணப்படுத்தும் நோய்கள் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, நித்திய கல்யாணி. நித்திய கல்யாணி எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ரத்த புற்றுநோய், நம்ம படிச்சோம் இல்லையா, ரத்த புற்றுநோய், லுக்கேமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான ரத்த புற்றுநோய் அதை குணப்படுத்துறதுக்கு நித்திய கல்யாணியை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி சின்கோனா, சின்கோனா மரத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த குயினைன் மருந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க பாத்தியா, மலேரியா காய்ச்சலை குணப்படுத்த பயன்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்ததான் நிலவேம்பு. நிலவேம்பு எதுக்கு? டெங்கு காய்ச்சலுக்காக பயன்படுத்துவாங்க. கற்றாழை வந்து தோல் நோய்கள். சரியா? அப்ப ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன் 2 3 சாரி 1 3 2 4 1 3 2 4 ஆப்ஷன் பி இருக்கு இல்லையா, இதுதான் ஆன்சர். அடுத்து பாருங்க 8வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. என்ன கொஸ்டின் பாருங்க. 1947ஆம் ஆண்டு கேரள மாநிலத்தில் உள்ள கொச்சின் என்ற இடத்தில் மத்திய கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டது. சென்னையை தலைமையிடமாக கொண்டு 1987ஆம் ஆண்டு மத்திய உவர்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு நிறுவனம் நிறுவப்பட்டது. ரெண்டுமே கரெக்ட் தானே இல்லையா? 1947ஆம் ஆண்டு எங்க பண்றாங்கன்னா கொச்சின்ற இடத்துல கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம். என்னன்னா இது மீன்கள் எல்லாம் எப்படி நம்ம அதாவது அதிகப்படியான உற்பத்தி பண்றது, மீன்கள் ஏற்றுமதி பண்றது, இந்த மாதிரி மீன்சார் வளங்கள் அதிகப்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் கடல்சார் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவனம். அதே மாதிரி சென்னையை தலைமையிடமாக கொண்டு 1987ஆம் ஆண்டு மத்திய உவர்நீர் உயிரி வளர்ப்பு நிறுவனம் தொடங்கினாங்க. அப்படின்றது ரெண்டு கூற்றுகளுமே சரிதான். அப்போ கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஸ்டின். ஓகே பாருங்க. தேன் கூட்டில் உள்ள தேனை கெட்டு போகாமல் பாதுகாக்கும் அமிலம் எது? தேன் கூட்டுல தேனிக்கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தோம், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. தேன்கள்ல இருக்கக்கூடிய அமிலம் என்னன்னா ஃபார்மிக் அமிலம். தேனியோட கொடுப்பு சிவப்பு எறும்போட கொடுக்கும், தேனியோட கொடுக்கல என்ன இருக்குன்னு பார்த்தோம், ஃபார்மிக் அமிலம். அந்த ஃபார்மிக் அமிலம் தான் என்ன பண்ணுதுன்னா தேனை வந்து நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்குது. அதே மாதிரி லேப்ல எல்லாம் உயிரினங்கள் எல்லாம் பதப்படுத்தி வைக்கிறதுக்கு மாடெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா உயிரினங்களை, அதுக்காகவும் என்ன அமிலம் யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஃபார்மிக் அமிலம். இது என்னென்ன பண்ணுன்னா கெடாம பாதுகாக்கும். சரி, அதே மாதிரி மாலிக் அமிலம் எதுல இருக்குன்னு பார்த்தோம், ஆப்பிள்ல பார்த்தோம் இல்லையா. அசிட்டிக் அமிலம்ன்றது வினிகர் படிச்சோம். அடுத்ததான் யூரிக் அமிலம் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிறுநீர்ல இருக்கக்கூடிய அமிலம் யூரிக் அமிலம். ஓகே அடுத்து பாருங்க 10வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது வைரஸால் ஏற்படும் நோய்? வைரஸால் ஏற்படும் நோய் என்னன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. பாருங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா காசநோய். காசநோய் எதால ஏற்படும்? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியானால. காலரான்றது விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான். அதே மாதிரி கக்குவா இருமல்ன்றது போர்ட்டோடெல்லா பெர்டுசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா தான். அப்ப இது மூணுமே பாக்டீரியா நோய்கள் தான். இன்ஃப்ளூயன்சா அப்படின்றது தான் ஒரு வைரஸ் நோய். வைரஸ் நோய் தானே கேட்டிருக்காங்க, வைரஸால் ஏற்படும் நோய்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்ஃப்ளூயன்சா அப்படின்றது கரெக்ட். அடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்ததான் முதலில் நுண்ணோக்கியை வடிவமைத்தவர் யார்? யார் முதல்ல நுண்ணோக்கியை வடிவமைத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டன் வான் லூவன்பூக். இவர் தான் வந்து அதாவது நவீன பாக்டீரியாவியலின் தந்தைன்னு சொல்லிப்பாங்க. போன வீடியோல கூட நான் கேட்டிருப்பேன் இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். ராபர்ட் கோச் அப்படின்றது வந்து பாக்டீரியாவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டன் வான் லூவன்பூக் என்ன சொல்லுவாங்கன்னா நவீன பாக்டீரியாவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவர் தான் என்ன பண்ணார்னா முதல் நுண்ணோக்கி மைக்ரோஸ்கோப் சொல்றோம் இல்லையா, அதை கண்டுபிடிச்சவர் இவர் தான். அதே மாதிரி டாக்டர் ஃபங்க் யாருன்னு தெரியலையா, வைட்டமின் அப்படின்ற சொல்ல முதல்ல உருவாக்குனவர். சார் ரொனால்ட் ராஸ் படிச்சிருப்போம். மலேரியா சரியா, மலேரியா நோய்க்கான நோபல் பரிசு 1902ல வாங்கினாரு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, இவர் தான். ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்? இப்ப வைரஸால ஏற்படும் நோய் கேட்டிருந்தாங்க. அடுத்ததான் பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நோய் கேட்டிருக்காங்க. பாருங்க பாக்டீரியாவால எதெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலியோ அப்படின்றது வைரஸ், பொண்ணுக்குமிங்கன்றதும் ஒரு வைரஸ், ஹெப்படைட்டிஸ் ஏ அப்படின்றதும் வைரஸ். அப்போ டைஃபாய்டு சல்மோனெல்லா டைஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியாவால ஏற்படக்கூடிய நோய் தான் டைஃபாய்டு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, பாக்டீரியா நோய் தானே கேட்டிருக்காங்க, டைஃபாய்டுன்றதுதான் கரெக்ட். மற்ற மூணுமே என்ன நோய்கள்? வைரஸ் நோய்கள். அடுத்ததா பொறுத்துக்க பாருங்க. உலக சுகாதார தினம் என்னைக்கு?
நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பார்த்துட்டோம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம், ஏப்ரல் 7. அதே மாதிரி உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. உலக எய்ட்ஸ் தினம் டிசம்பர் 1. உலக காசநோய் எதிர்ப்பு தினம் மார்ச் 24. அப்போ 4, 3, 2, 1 இங்க இருக்கா? ஆப்ஷன் சி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. மலேரியா பரவும் விதம் பற்றிய தனது கண்டுபிடிப்பிற்காக 1902 நோபல் பரிசு பெற்றவர் யார்? இப்பதான் சொல்லிட்டு வந்தோம்ல இதே கொஸ்டின் திருப்பி. சார் ரொனால்டு ராஸ். இவர் தான் என்ன பண்றாருன்னா, இந்த கொசுவோட இறைப்பையில போய் அந்த மலேரியாவை பரப்பக்கூடிய அந்த நுண்ணுயிரி வளர்ந்து அது என்ன பண்ணுன்னா, அந்த கொசு வந்து மனிதர்கள் கடிக்கும் போது அது நமக்கு மலேரியா நோயை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாரு. அதுக்காக தான் வந்து இவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. சரியா? அதே மாதிரி இப்ப சொல்லிட்டோம், இவர் நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சவரு, பாக்டீரியா வேலின் தந்தை. ஃபங்க் வந்து விட்டமினை கண்டுபிடிச்சாரு. இப்பதான் சொல்லிட்டு வந்தோம், திருப்பி அதே ஆப்ஷன். அதுக்கடுத்து பாருங்க, சரியானதை தேர்ந்தெடு. என்ன சரியானது? இந்த கூற்றுகள் 4 கூற்றுகள் இருக்குல்ல, இதுல எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்கழுத்து கழலை காய்டர் நோய் என்பது வட்டார நோய். ஆமாவா? ஆமாதான். எதனால வரும் முன்கழுத்து கழலை? நம்ம நிறைய வாட்டி படிச்சுட்டோம். முன்கழுத்து கழலை அப்படின்றது வந்து அயோடின் குறைபாட்டினால வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? அயோடின்ற ஒரு தாது உப்பு குறைபாட்டினால வர நோய். இது வட்டார நோய்னு சொல்லுவாங்க. எந்த வட்டாரத்துல அதிகமா பரவி இருக்குன்னு புக்ல கொடுத்துருப்பாங்கன்னா, இமயமலை பகுதிகளில் இருக்கவங்களுக்கு இந்த முன்கழுத்து கழலை நோய் அதிகமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இன்ஃப்ளூயன்சா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கொள்ளை நோய் தான், பெருங்கொள்ளை நோய் இல்ல, ஒரு கொள்ளை நோய் அப்படின்றது கரெக்ட். அப்போ பெருங்கொள்ளைன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. அதே மாதிரி எய்ட்ஸ் அப்படின்றது தான் வந்து பெருங்கொள்ளை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. எய்ட்ஸ் தான் பெருங்கொள்ளை நோய்னு சொல்லுவோம். மலேரியா மற்றும் காலரா அப்படின்றது வந்து ஒரு தொடர்ச்சியற்ற நோய். ஏதோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் வந்து போயிடும், அதனால அது வந்து தொடர்ச்சியற்ற நோய்னு சொல்லுவோம். அப்ப இந்த 3 கூற்றுகளுமே தவறானது. ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் சரியானது. முன்கழுத்து கழலைன்றது வட்டார நோய்ன்றது தான் சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் காற்றின் மூலம் பரவும் வைரஸ் நோய் எது? காற்று மூலமா பரவக்கூடிய வைரஸ் நோய் என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, சின்னம்மை, ஹெப்படைட்டிஸ் பி, போலியோ, அதீத வயிற்றுப்போக்கு. அப்ப சின்னம்மை இருக்கு இல்லையா, இதுதான் வந்து காற்று மூலமா. அம்மை நோய்கள் சொல்லக்கூடிய சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, இது 3மே காற்று வழி பரவும். அது போக சாதாரண சளி, அப்புறம் இன்ஃபுளுயன்சா, இது எல்லாமே காற்று மூலம் பரவக்கூடிய நோய்கள் தான், வைரஸ் நோய்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த போலியோ, அதீத வயிற்றுப்போக்கு, ஹெப்படைட்டிஸ் பி, இது 3மே என்னன்னா நீர் வழி பரவக்கூடிய வைரஸ் நோய்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பப்பாளி இலைகளின் கொழுந்தில் இருந்து எடுக்கப்பட்டு வடிகட்டப்பட்ட திரவம் மற்றும் நிலவேம்பு கசாயம் டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு வழங்கப்பட காரணம் என்ன? டெங்கு காய்ச்சல்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நமக்கு டெங்குன்றது ஒரு வைரஸ் நோய், கொசுனால பரவக்கூடிய ஒரு நோய்னு படிச்சிருப்போம். அது வந்து அவங்களுக்கு இந்த நிலவேம்பு கசாயத்தையும் பப்பாளி இலை கசாயத்தையும் கொடுக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டெங்கு வந்துச்சுன்னா நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ரத்த தட்டணுக்கள் அழிச்சிடும். என்ன அழிச்சிடும் பாத்தீங்கன்னா, தட்டணுக்கள். அந்த ரத்த தட்டணுக்களை அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த கசாயம் கொடுக்குறாங்க. சரியா? அப்ப ஆப்ஷன் பாருங்க, ரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே இருக்கு பாருங்க, ரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறது. இதெல்லாம்னா கிடையாது. சிவப்பணுக்கள் கிடையாது, ரத்த வெள்ளையணுக்கள் எண்ணிக்கையும் இதுவும் கிடையாது. அடுத்தது பிளாஸ்மாவின் எண்ணிக்கை, இது எதுவுமே இல்லை. அது பாதிக்கக்கூடியதே, இந்த டெங்கு ஜுரம் வந்துச்சுன்னா பாதிக்கக்கூடியதே எதுன்னு பாத்தீங்கன்னா தட்டணுக்கள் தான். அப்ப அந்த தட்டணுக்களோட எண்ணிக்கை அதிகரிக்கணும்னா நிலவேம்பு கசாயமும் பப்பாளி இலை கசாயமும் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. மலேரியா ஃபர்ஸ்ட் எதனால வரும்னு பாத்தீங்கன்னா, புரோட்டோசோவா அப்படின்ற ஒரு நுண்ணுயிரினால, பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு உயிரி. சரியா? பிளாஸ்மோடியம்ன்ற ஒரு உயிரினால வரக்கூடியது. அது எதோ பரப்புதுன்னு பாத்தீங்கன்னா பெண் அனாபிளஸ் கொசு. இது கடத்தி வழி பரவக்கூடிய நோய்கள். இது 4மே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா சிக்கன் குனியா பாத்தீங்கன்னா ஏடிஸ் எஜிப்டின்ற கொசு தான். கரெக்ட் தான் இல்லையா? இது எல்லாமே இது வந்து மட்டும் புரோட்டோசோவானால வரக்கூடிய நோய். அதே மாதிரி சிக்கன் குனியா, டெங்கு, இது 2ம் வைரஸ்னால வரக்கூடியது. இந்த ஃபிலேரியா அப்படின்றது வந்து நெமட்டோடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புழு இனத்தினால வரக்கூடிய நோய். சரியா? இப்போ இங்க என்ன பார்க்க போறோம்னா, இப்ப சிக்கன் குனியா, ஏடிஸ் எஜிப்டி கொசு, இதுவும் கரெக்ட் தான் இல்லையா? அப்புறம் டெங்கு பரப்பக்கூடியதும் வந்து ஏடிஸ் எஜிப்டி கொசு தான் இல்லையா? படிச்சிருப்போம், ஏடிஸ் எஜிப்டி கொசு. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? ஊச்சரேரியா பான்கிராப்டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிலேரியா நோயை பரப்பக்கூடியதுதான் ஊச்சரேரியா பான்கிராப்டி. அப்ப மாத்தி கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன? தவறான இணை தானே. அப்ப டெங்குன்றதுதான் தவறா கொடுத்துருக்காங்க. டெங்குக்கு என்ன வந்திருக்கணும்? ஏடிஸ் எஜிப்டி கொசு தான் வந்திருக்கும். சரியா? அதே மாதிரி ஃபிலேரியா அப்படின்றது என்னன்னா யானைக்கால் நோய்.
இதை பரப்பக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா கியூலெக்ஸ் கொசு தான். இதுவும் சரியா தான் இருக்கு. அப்ப மூன்றுமே சரி. இந்த டெங்குன்றது மட்டும்தான் தவறான எணி. அடுத்து பாருங்க, காலரா, ஆந்த்ராக்ஸ் போன்ற நோய்களுக்கு மருந்தை உருவாக்கியவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரு தெரியலையா? லூயிஸ் பாஸ்டர். இவர் தான் வந்து காலரா, ஆந்த்ராக்ஸ் நோய்களுக்கு மருந்து உருவாக்குனார். அதே மாதிரி ரேபிஸ் என்ற வெறிநாய் கடிக்கு மருந்து உருவாக்கி இருக்கிறாரு. பால் பதப்படுத்துதல் சொல்லக்கூடிய பாஸ்டரைசேஷன் மெத்தடையும் இவர் தான் உருவாக்குனாரு. அதே மாதிரி ஆண்டன் வான் லூவன் ஹுக் படிச்சோம், சர் ரொனால்ட் ராஸ் படிச்சோம், ராபர்ட் கோச் படிச்சிட்டோம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். கொனேரியா சிபிலிஸ் என்பது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. கொனேரியா சிபிலிஸ் என்பது என்ன வகையான நோயின்னு கேட்டிருக்காங்க. படிச்சிருப்போம் இல்லையா? பாலியல் தொடர்பு மூலம் பரவும் பாக்டீரியல் நோய் இல்லையா? பாலியல் தொடர்பு மூலம் பரவும் பாக்டீரியல் நோய். பாலியல் தொடர்பு மூலம் பரவும் வைரஸ் நோய் படிச்சிருப்போம் இல்லையா? அக்கி படிச்சிருப்போம். அதே மாதிரி எய்ட்ஸ் படிச்சிருப்போம். அக்கி, எய்ட்ஸ் இதெல்லாம் வந்து வைரஸ் நோய்கள். கொனேரியா சிபிலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாக்டீரியல் நோய்கள். பூஞ்சை நோய்கள், புரோட்டோசோவா நோய்கள்லாம் கொடுக்கல இல்லையா? இது ரெண்டும் கொடுக்காததெல்லாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொடுத்துருக்கிறது வரைக்கும் படிங்க. புக்ல நமக்கு இது ரெண்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. வாக்கியம் 1, 2. சூரிய கதிர்கள் தோலின் மேல் விழும்போது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் என்னும் பொருள் வைட்டமின் டி ஆக மாறுகிறது. சூரிய கதிர்கள் நம்ம தோல் மேல விழுந்துச்சுன்னா என்னவா மாறும்? அதாவது வைட்டமின் டி, டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு. அது என்னதுன்னா சூரிய கதிர்கள் நம்ம தோல் மேல படும்போது அந்த பொருள் தான் வந்து என்னவா மாறும்னா வைட்டமின் டியா மாறும். சரி, அதனாலதான் வந்து வைட்டமின் டிஏ சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அப்போ இந்த கொஸ்டின் வந்து கரெக்ட் தான். இந்த கூற்று, முதல் கூற்று கரெக்ட். அடுத்ததான் சூரிய ஒளி விட்டமின் என அழைக்கப்படுவது விட்டமின் ஈயா? இல்ல, விட்டமின் டி தான் சூரிய ஒளி விட்டமின் சொல்லுவோம். அதே மாதிரி விட்டமின் டி குறைபாட்டினால என்ன நோய் வரும்? ரிக்கெட்ஸ் நோய் வரும் இல்லையா? அதே மாதிரி வேற என்னதுனால ரிக்கெட்ஸ் நோய் வரும்? வேற ஒன்னும் இருக்கு, அது என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஓகே பார்க்கலாமா? அப்ப கூற்று 1 சரி, 2 தவறு. ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க. கூற்று 1 சரி, 2 தவறு. அடுத்து பாருங்க, மிகப்பெரிய மனித செல், மனித உடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனித செல் எதுன்னு பாத்தீங்கன்னா கருமுட்டை. கருமுட்டை வந்து பெண்கள் கிட்ட இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து மனித உடல்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி விந்து செல் இருக்கு இல்லையா? ஆண்கள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடியது. இது வந்து மிகச்சிறிய செல். மனித உடலில் இருக்கக்கூடிய மிகச்சிறிய செல் வந்து விந்து செல், மிகப்பெரிய செல் வந்து கருமுட்டை. அதே மாதிரி நரம்பு செல் என்ன சொல்லுவோம்னா மிக நீளமான செல் அப்படின்னு சொல்லுவோம். நீளமானதுன்னு கேட்டா நரம்பு செல். ஓகே, அடுத்து பாருங்க, மனித உடல் எடையில் தோல் எத்தனை சதவீதம்? மனித உடல் எடையில தோல் எத்தனை சதவீதம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா 15%. எலும்புகளை மூடி பாதுகாத்துருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் தோல் அப்படின்னு சொல்லுவோம். மனித உடல் எடையில மொத்தமா எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா 15% தோலாலானதா இருக்கும். சரியா? அதே மாதிரி உடல் எடையில் நீரின் சதவீதம் என்ன? மனித உடல் எடையில் நீரின் சதவீதம் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகளில் காணப்படும் நச்சுத்தன்மையுள்ள அமிலம், இது நம்ம ஏற்கனவே கூட படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரூசிக் அமிலம். இதெல்லாம் வந்து உணவில் இருக்கக்கூடிய கலப்படங்கள் சொல்லி படிச்சிருப்போம். அதுல இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள் மற்றும் செர்ரி விதைகள் இருக்கக்கூடிய அமிலம் என்ன? புரூசிக் அமிலம் சொல்லுவோம். இது என்ன பண்ணா உடம்புக்கு நச்சுத்தன்மை ஏற்படுத்தக்கூடியதா தான் இருக்கும். இது வந்து அதாவது இயற்கையாவே ஏற்படக்கூடிய கலப்படங்கள்ல வரும். நீங்க படிச்சிருப்பீங்க. மாலிக் அமிலம் ஆப்பிள், அதே மாதிரி ஃபார்மிக் அமிலம் படிச்சோம் இல்லையா? சிவப்பு எறும்பு தேனியோட கொடுக்கும். அதே மாதிரி தேனை கெட்டு போகாமல் பாதுகாக்கக்கூடியது ஃபார்மிக் அமிலம் படிச்சிருப்போம். யூரிக் அமிலம் எங்க படிச்சோம்? சிறுநீர்ல இருக்கக்கூடிய அமிலம் யூரிக் அமிலம். அடுத்து உணவுப் பொருள் உணவில் சேர்க்கப்படும். இப்பதான் சொன்னோம் இல்லையா? கலப்பட பொருட்கள் இல்லையா? இப்ப பால்ல என்ன கலப்பட பொருள்லாம்? இதெல்லாம் வந்து தெரிஞ்சே சேர்க்கக்கூடிய ஒரு கலப்பட பொருட்கள் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? இப்ப பால்ல என்ன சேர்ப்பாங்க? ஹைட்ரஜன் பெராக்சைடு, H2O2 சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் பெராக்சைடு. அடுத்ததான் மாம்பழங்களை பழுக்க வைக்க என்ன பண்ணுவாங்க? கால்சியம் கார்பைடு. பச்சை காய்கறிகளுக்கு நிறம் கொடுக்க காரிய உலோகம் கலந்த நிறமூட்டி. அடுத்து ஆப்பிள்களின் மேல் பளபளப்பு தோற்றத்தை கொடுக்க கார்னோபா மெழுகு. ஆப்பிள்லாம் வந்து பளபளனே தெரியணும் அப்படின்றதா அது மேல மெழுகு படலம் பூசிடுவாங்க. அது நம்ம தெரியாமலே நம்ம சாப்பிடும்போது அந்த மெழுகு உள்ளுக்கு போயிட்டு என்ன ஆகும்? நமக்கு வயிற்று போக்கெல்லாம் ஏற்படுது இல்லையா? அது செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். மெழுகு பொருள்ன்றது எப்படி இருக்கும்? அது செரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தோல்ல தான் சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. தோலோட தான் சாப்பிடணும்னு சொல்லுவோம். ஆனா தோல் நீக்கிட்டும் நம்ம என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம். ஏன்னா இந்த மாதிரி கலப்படங்கள்லாம் செய்யறதுனால. சரியா? அப்போ என்ன ஆப்ஷன் பாருங்க? 2, 1, 3, 4. ஆப்ஷன் சி 2, 1, 3, 4.
அடுத்தது பாருங்க, ரத்தத்தில் அமில கார சமநிலையை ஒழுங்குபடுத்துவது. ரத்தத்துல சரியா, நம்ம தாது உப்புகள் படிக்கும் போது ஒண்ணு படிச்சிருப்போம் இல்லையா, தாது உப்புகள்ல அமில கார சமநிலையை பயன்படுத்துவது எதுன்னு கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா சோடியம் படிச்சிருப்போம் இல்லையா, Na அப்படின்னு சொல்லக்கூடிய சோடியம் படிச்சிருப்போம். இங்க என்னன்னா ரத்தத்துல அமில கார சமநிலையை சமநிலைப்படுத்துவது எதுன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகம். அதே மாதிரி ஜவ்வுடு பரவல் அழுத்தம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அதையும் ஒழுங்குபடுத்தக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகம். அதே மாதிரி கல்லீரல் பத்தி படிச்சிருப்போம், மிகப்பெரிய செரிமான சுரப்பி, பித்த நீர் சுரக்கக்கூடியதுன்னு படிச்சிருப்போம். கணையம் பற்றி படிச்சிருப்போம் இல்லையா, நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படக்கூடியதுன்னு படிச்சிருப்போம். ஓகே, அடுத்து பாருங்க, தவறான ஒன்றை தேர்வு செய்க. தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின் பொருட்களுக்கு சான்று அளிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா ISI தான். தவறானது கேட்டிருக்காங்க, பார்க்கலாம். அப்போ ISI சரியா, இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட் சொல்லக்கூடிய ISI. அதே மாதிரி BIS, பியூரோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் இந்தியன், சரிப்பா பார்க்கலாம். BIS அப்படின்றதும் வந்து இந்த தொழிற்சாலை உற்பத்தி பொருட்களுக்கு தான் சரியா. அந்த ஒயரு இதெல்லாம் வாகனத்தோட உதிரி பாகங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் வந்து ISIயும் BISம் தான் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி பொருட்களுக்கு வந்து அக்மார்க் சான்று தான். ஓகேவா, அப்ப இது ரெண்டுமே கரெக்ட் தான். கனி உற்பத்தி பொருட்களுக்கு சான்று அளிப்பது வந்து FPO, அதுவும் கரெக்ட் தான். அதுக்கு அடுத்துதான் உணவு பாதுகாப்பை கண்காணிப்பது மற்றும் ஒழுங்குபடுத்துவதன் மூலம் பொதுமக்களின் சுகாதாரத்தை பாதுகாப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா BIS-ஆ இல்ல, ஏற்கனவே படிச்சுட்டோம் BIS, இதுக்கும் வரும் அப்படின்னு சொல்லி. அப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா FSSAIன்னு சொல்லி படிச்சிருப்போம். நம்ம வாங்குற பேக்கெட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் இருக்கும். அப்ப உணவுப் பொருட்களோட பாதுகாப்பை கண்காணிக்கிறதுக்காக கொடுக்கக்கூடியதுதான் இந்த சிம்பிள். அப்ப தவறானதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சரியா, BIS கிடையாது, FSSAI வரும். அடுத்து பாருங்க, அடுத்ததா பொறுத்துக நோய் காரணி சரியா, என்னென்ன நோய்கள் என்னென்ன காரணிகளால வரும் அப்படின்றது. மலேரியா எதனால வரும்னு பாத்தீங்கன்னா புரோட்டோசோவா பிளாஸ்மோடியம் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா நுண்ணுயிரி தான். கரெக்ட் தான் இல்லையா, அப்போ ஒண்ணு கரெக்ட். ஃபிலேரியாவும் பார்த்திருப்போம் இல்லையா, ஊச்சரேரியா பான்கிராப்டி அப்படின்ற ஒரு புழு இனம். ஓகே, அடுத்ததா பன்றி காய்ச்சல் படிச்சிருப்போம் நிறைய வாட்டி, H5N1 வைரஸ் இல்லையா. பன்றி காய்ச்சலா H1N1, பன்றி காய்ச்சல் வந்து H1N1 தான் வரணும். பறவை காய்ச்சலுக்கு தான் H5N1 வரணும். ஓகேவா, அப்போ 1 2 4 3 இருக்கா, ஆப்ஷன் பி 1 2 4 3. அடுத்து பாருங்க, நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதுன்னு பாத்தீங்கன்னா கணையம். இப்பதான் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, உடனே இருக்கு பாருங்க. கணையத்துல லங்கர்ஹான் திட்டுக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்கள் இருக்கு, ஆல்பா செல்கள் பீட்டா செல்கள் இருக்கு. இந்த ஆல்பா செல்கள் வந்து குளுக்கோகான் ஹார்மோனியம், பீட்டா செல்கள் வந்து இன்சுலின் ஹார்மோனியம் சுரக்கும். இந்த இன்சுலின் ஹார்மோன் பீட்டா செல்கள்ல சுரக்குது சொல்றோம் இல்லையா, இங்க சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன் குறைவுனாலதான் நமக்கு என்ன நோய் வரும்னு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் மெல்லிடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், ரத்த சர்க்கரைன்னு சொல்லுவோம். இது வர்றதுக்கு காரணம் இதுதான். இப்போ கணையத்துலதான் வந்து என்ன சுரக்குது, இன்சுலின் சுரக்குது. ஓகேவா, இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு கொஸ்டின் தான். ஓகே, அதே மாதிரி கல்லீரல் சிறுகுடல் எல்லாம் படிச்சுட்டோம் இல்லையா, சிறுகுடல்லாம் வந்து செரிமானத்துல வரக்கூடியது. அடுத்து பாருங்க, ஓகே, நடுக்கமுறு வளைதல். நடுக்கமுறு வளைதல்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க, 30வது கொஸ்டின் பாருங்க, நடுக்கமுறு வளைதல். நடுக்கமுறு வளைதலுக்கு என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா, அதாவது தாவரங்களோட சார்பசைவுகள் பத்தி படிச்சிருப்போம் இல்லையா, அந்த சார்பசைவுகள்ல இது வரும், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நடுக்கமுறு வளைதல், அதாவது தொட்டால் சினுங்கி தாவரம் சொல்லுவோம் இல்லையா, மைமோசா புடிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டால் சினுங்கி தாவரம் என்ன பண்ணும், நம்ம தொட்டதுமே அந்த இலைகள் என்னன்னா சுருங்கிடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன பண்ணும், திருப்பி அதோட இயல்பு நிலைக்கு வரும். அது வந்து நடுக்கமுறு வளைதல், தொடுவுறு வளைதல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததான் வெப்பமுறு வளைதலுக்கு எடுத்துக்காட்டு துலிப் மலர்கள் தான். ஒளியுறு வளைதல், ஒளியுறு வளைதல்னா நிலவு மலர், அதாவது ஐபோமியா ஆல்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலவு மலர் என்ன பண்ணா நிலா இருக்கும் போது விரிஞ்சிருக்கும், நிலா இல்லாத போது என்ன பண்ணா மூடின மாதிரி இருக்கும் இல்லையா, இது வந்து ஒளியுறு வளைதல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எதிர் புவி சார்பசைவு, இந்த தாவரங்களோட சார்பசைகள்ல வந்து எல்லா வேர்களுமே என்ன பண்ணுனா நேர் புவி சார்பசைவுடையதா இருக்கும். வேர்கள் எல்லாமே நேர் புவி சார்பசைவா இருக்கும். அதே மாதிரி தண்டு என்ன பண்ணும், நேர் ஒளி சார்பசைவா இருக்கும் இல்லையா, படிச்சிருப்போம். ஆனா இந்த ரைசோபோரா அப்படின்ற வேர் மட்டும் என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா எதிர் புவி சார்பசைவு சொல்லியிருக்காங்க இல்லையா, எதிர் புவி சார்பசைவு, அதாவது புவியோட மேல் பகுதியில அந்த வேர்கள் வந்து வளரும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ரைசோபோரா சொல்லியிருப்பாங்க. அப்ப ஆப்ஷன் என்ன பாருங்க, 1 2 4 3, ஆப்ஷன் பி 1 2 4 3. அடுத்து பாருங்க, அடுத்ததா இரைப்பை சார் உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்?
இரைப்பை சார் உடற் செயலியலின் தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா வில்லியம் ஃபியூமாண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. ஓகே, வில்லியம் ஃபியூமாண்ட் தான் இரைப்பை சார் உடற் செயலியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நவீன உடற் செயலியலின் தந்தைன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாரு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நவீன உடற் செயலியலின் தந்தை. ஓகே, ஆண்டன் வான் லூவன்ஹூக் யார் படிச்சோம்? நவீன பாக்டீரியாவியலின் தந்தைன்னு படிச்சோம். நுண்ணோக்கியை கண்டுபிடிச்சாருன்னு படிச்சோம். அதே மாதிரி ராபர்ட் கோச் என்ன படிச்சோம்? பாக்டீரியாவியலின் தந்தைன்னு படிச்சோம். சார் ரொனால்டு ராஸ் வந்து மலேரியாவின் தந்தைன்னு சொல்லுவாங்க. மலேரியா நோய்க்காக நோபல் பரிசு வாங்கினாரு, படிச்சோம் இல்லையா? ஓகே, அப்போ இந்த கொஸ்டின் ஆன்சரு இரைப்பை சார் உடற் செயலியலின் தந்தை வில்லியம் ஃபியூமாண்ட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தாவரங்களில் பெரும அளவு நீராவி போக்கு எதன் வழியே நடைபெறுகிறது? நீராவி போக்கு நடைபெறுதுல தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்தலையா, அப்போ நீராவி போக்கு நடைபெறும். அதுக்கு எது அவசியம், அதாவது முக்கியமா அதிகமா எதெல்லாம் நடைபெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கியூட்டிக்கல் நீராவி போக்கு, பட்டைத்துளை நீராவி போக்கு, அதாவது அதாவது தாவரங்களோட மேற்புற தோல் வழியா நடைபெறதான் கியூட்டிக்கல் நீராவி போக்குன்னு சொல்லுவோம். இந்த பட்டைத்துளை நீராவி போக்கும் இருக்கு. இதெல்லாம் வந்து சிறிய அளவு நீராவி போக்கு தான் நடைபெறும். எதுல அதிகமா நடைபெறும் பாத்தீங்கன்னா இலைத்துளைகள்ல தான் அதிக அளவு நீராவி போக்கு நடைபெறும். அப்ப கொஸ்டின் ஆன்சரு இலைத்துளை. அடுத்து பாருங்க, கீழ்காண்டவற்றில் உட்கரு உள்ள ரத்த செல் எது? அதாவது உட்கரு இருக்கக்கூடிய ரத்த செல் எதுன்னு பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்கள். நம்ம படிச்சுட்டு இருப்போம் ஏற்கனவே, லியூகோசைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரத்த வெள்ளை அணுக்கள்ல மட்டும்தான் உட்கரு இருக்கும். இந்த ரத்த சிவப்பு எரித்ரோசைட்டுகள்லயும் உட்கரு இருக்காது. அதே மாதிரி ரத்த தட்டுக்கள் திராம்போசைட்டுகள்லயும் உட்கரு இருக்காது. ரத்த பிளாஸ்மா அப்படின்றது வந்து ஒரு திரவம் இல்லையா, அதுலயும் வந்து உட்கரு இருக்காது. அடுத்து பாருங்க, கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. உருளைக்கிழங்கில் பாரன்கைமாவின் வெற்றிடம் முழுவதும் ஸ்டார்ச்சினால் நிரம்பி உள்ளது. இந்த தாவரங்களோட திசுக்கள் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதுல பாரன்கைமா, கோலன்கைமா, ஸ்க்ளீரன்கைமா இதெல்லாம் படிச்சிருப்போம். அதோட பணிகள்லாம் படிச்சிருப்போம். அதுல வந்து ஒரு பாக்ஸ் கொஸ்டினா இது கொடுத்திருப்பாங்க. அதாவது உருளைக்கிழங்குல பாரன்கைமாவோட வெற்றிடம் தான் என்னவானா ஸ்டார்ச்னால் நிரம்பி இருக்குது. அப்ப உருளைக்கிழங்குல ஸ்டார்ச் அப்படின்றது என்னன்னா கார்போஹைட்ரேட்டோட ஒரு எளிய வடிவம் படிச்சிருப்போம். அப்ப உருளைக்கிழங்குன்றது ஃபுல்லாவே ஸ்டார்ச். அந்த வெற்றிடம் அப்படின்றது பாரன்கைமாவோட வெற்றிடம் அப்படின்றது ஃபுல்லாவே ஸ்டார்ச். நம்ம உண்ணக்கூடிய அந்த பகுதி மாவு பொருள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பாரன்கைமா வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆப்பிள் பாரன்கைமா சர்க்கரை சேமிது. ஆப்பிள்ல பாரன்கைமா என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்பிள் ஸ்வீட்டா இருக்கு இல்லையா, அது என்ன காரணம், அது பாரன்கைமா வந்து சர்க்கரையை சேமிச்சு வைக்குது. இதோட வேலை இதுதான். ஓகேவா? அப்ப ரெண்டு கூற்றுகளுமே சரி. கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொறுத்துக. இது என்னன்னா திசுக்கள், இது என்னங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா புக்ல கொடுத்துருப்பாங்க, படிச்சிருப்பீங்க. முறையான இணைப்பு திசு எதுன்னு சொல்லுன்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு திசு அதுதான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சிறிய வெற்றிட திசு, சிறிய மிழைய திசு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இது 2 எக்ஸாம்பிளா சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்துதான் ஆதார இணைப்பு திசை வந்து எலும்பு, குருத்தெலும்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய திசுக்கு பேரு ஆதார இணைப்பு திசு. அடுத்ததான் அடர்த்தியான இணைப்பு திசு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தசை நாண்கள்ல இருக்கக்கூடிய திசு அடர்த்தியான இணைப்பு திசு. திரவ இணைப்பு திசு எதுன்னு பாத்தீங்கன்னா ரத்தத்திலயும் அடுத்ததான் நிணநீர்லயும் இருக்கும். ஓகே, இது படிச்சிருப்பீங்க இல்லையா? அப்போ 2, 1, 3, 4 ஆப்ஷன் சி 2, 1, 3, 4. அடுத்து பாருங்க, நீர் மற்றும் கனிமங்களை கடத்துவது. அதாவது வாஸ்குலார் தாவரங்கள்ல நீர் மற்றும் கனிமங்களை கடத்துறதுக்கு வாஸ்குலார் திசுக்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல சைலம் புளோயம் ரெண்டுமே இருக்கும் இல்லையா. சைலம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீர் மற்றும் கனிமங்களை கடத்தும் படிச்சிருப்போம். அப்ப என்னது சைலம். ஜலம் சைலம் 2 சவுண்ட் ஒரே சவுண்ட். அதுல ஜலம்னா நீர் இல்லையா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜலம்னா நீரு. அதே மாதிரி புளோயம் என்ன பண்ணனா உணவை கடத்தும். உணவு ஃபுட் இல்லையா, ஃபுட்டு புளோயம் ஃபூ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சவுண்ட் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஷார்ட்கட். ஜலம்னா நீர், சைலம் வந்து நீர்ல மட்டும் கனிமங்களை கடத்தும். புளோயம் வந்து என்ன பண்ணும், உணவு ஃபுட்டு கடத்தக்கூடியதா இருக்கும். அடுத்து பாருங்க, பின்வரும் எந்த பேரூட்டச்சத்து கார்போஹைட்ரேட்டை விட 2 மடங்கு ஆற்றலை தருகிறது? நம்ம தாது சத்துக்கள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, நம் மனிதர்களுக்கு தேவையான முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் 6 அப்படின்னு சொல்லி கார்போஹைட்ரேட், புரதம், அதுக்கப்புறம் விட்டமின்கள், தாது உப்புக்கள், நீர், கொழுப்பு இதெல்லாம் படிச்சிருப்போம். இதுல அதிகமான ஆற்றலை தரக்கூடியது ஏற்கனவே படிச்சுட்டு தான் இல்லையா, 2 மடங்கு அதிக ஆற்றலை தரக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு, கொலஸ்ட்ரால் தான். கார்போஹைட்ரேட் ஆற்றலை தரும், அதே மாதிரி கொழுப்பு என்னதான் தரும், நமக்கு ஆற்றலை தரும். ஆனா கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றலை தரக்கூடியதா இருக்கும் இல்லையா. ஓகே,
அடுத்ததா குவாஷியோக்கர் மற்றும் மராஸ்மஸ் எதன் குறைபாட்டு நோய், இதையும் நிறைய வாட்டி படிச்சிட்டோம். ரெண்டுமே என்ன நோய், புரத குறைபாட்டு நோய்கள் சொல்லி படிச்சிருப்போம். குவாஷியோக்கரும் மராஸ்மஸும். குவாஷியோக்கர் வந்து 1 to 5 வயசு குழந்தைகளுக்கு வரும், மராஸ்மஸ் வந்து பச்சிளம் குழந்தைகளுக்கு வரும்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி குவாஷியோக்கர் நோய் வரவங்களுக்கு கார்போஹைட்ரேட் சத்து அதிகமா கிடைச்சிருக்கும், புரத சத்து குறைவா இருக்கும். ஆனா மராஸ்மஸ் நோய் வரவங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு எந்த சத்துமே கிடைக்காது, ரொம்ப குறைபாடு இருக்கும் உங்களுக்கு. சரியா? அப்ப 2 நோய்களுமே எதுவும் சொல்லுவாங்கன்னா புரத குறைபாட்டு நோய்கள் சொல்லுவோம். அடுத்ததா பாருங்க, பின்வரும் எந்த ஊட்டப்பொருளின் செரிமானம் முதலில் தொடங்குகிறது? அதாவது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்ல இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள்ல எந்த உணவுப் பொருளோட செரிமானம் முதல்ல தொடங்குது அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட். முதல்ல நம்ம வாயில சாப்பிடும் போதே மெல்லும் இல்லையா, மெல்லும் போதே நம்ம உமிழ்நீர்லயே கொஞ்சம் கொஞ்சமா செரிமானம் ஆக தொடங்கும். வாயில உமிழ்நீர்ல கலந்து செரிமானம் ஆகும். என்னென்ன அரிசி எடுத்துக்கலையே அந்த அரிசி சாதம் மெல்லும் போதே அது உமிழ்நீர்ல கலந்து செரிக்க ஆரம்பிக்கும். அதுதான் கார்போஹைட்ரேட் சொல்லக்கூடிய சத்து. சரிங்களா? இந்த கார்போஹைட்ரேட் வாயில செரிமானம் தொடங்கி எங்க முடியும்னு பாத்தீங்கன்னா சிறுகுடல்ல தான். அதே மாதிரி இந்த கொழுப்பும் வந்து கல்லீரல்ல சுரக்கக்கூடிய இந்த பித்த நீர் இருக்கு இல்லையா, அதுல செரிமானம் செரிக்க ஆரம்பிக்கும். பித்த நீர் தான் செரிக்கும், ஆனா அதுவும் எங்கதான் செரிமானம் ஆகும்னு பாத்தீங்கன்னா சிறுகுடல்ல தான். அதே மாதிரி புரதம் எங்கன்னு பாத்தீங்கன்னா வயிற்று பகுதியில தான் செரிமானம் ஆகும். சரியா? லிப்பிடுகள்ன்றது கொழுப்போட ஒரு வகைதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான இணையை தேர்ந்தெடு. என்ன சொல்லிருக்காங்கன்னா தாது ஊட்டச்சத்து பனி, இதோட தாதுக்களோட குறைபாட்டு நோய்கள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, அதுல இருந்து தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப பாருங்க, இரும்பு அப்படின்றது என்ன, ஹீமோகுளோபினின் பகுதிக்கூறு. அப்ப இரும்பு சத்து குறைபாடு, ஹீமோகுளோபின் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரத்த சிவப்பணுக்கள்ல இருக்கும்னு படிச்சிருப்போம். இந்த ஹீமோகுளோபின் குறைபாடுனால நமக்கு என்ன நோய் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை படிச்சிருப்போம். ஓகே, அயோடின்றது தைராய்டு சுரப்பி ஒழுங்கா சுரக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன சத்து தேவை, அயோடின் சத்து தேவைன்னு படிச்சிருப்போம். சோடியம் என்னதுக்கு, அமில கார சமநிலையை ஒழுங்குபடுத்த பயன்படுது. அதே மாதிரி வேற எதுக்கு பயன்படுது சோடியம் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, அதே மாதிரி கால்சியம் தசைச்சோர்வு, இது கரெக்டா இல்ல தவறான இணைதான் கேட்டிருக்காங்க. அப்போ கால்சியம் தசைச்சோர்வுன்றதுதான் தவறு. என்ன வரும், கால்சியம் வந்து எலும்பு மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான ஒரு சத்து. இப்ப தசைச்சோர்வு எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா பொட்டாசியம் குறைபாட்டுனால நமக்கு என்ன வரும்னா தசைச்சோர்வு வரும். சரியா? அப்ப இதுதான் தவறானது. அடுத்து பாருங்க, வைட்டமின்கள் குறைபாட்டு நோய்கள். வைட்டமின் B1 குறைபாடுனால என்ன நோய் வரும், பெரி நம்ம படிச்சுட்டு இல்லையா, பீனா பெரி ஞாபகம் வச்சுக்கலாம். பிபி வருது இல்லையா, ஃபர்ஸ்ட் லெட்டர் பி, வைட்டமின் பி, பெரி. ஓகே, வைட்டமின் B3 அப்படின்றது என்னன்னா பெலாகரா அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். என்ன பண்ணோம்னா ஞாபக மறதி அதிகமா இருக்கும். அதே மாதிரி வாய் ஓரங்கள்ல புண்ணு இருக்கும், இதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகே, அது வந்து வைட்டமின் சி வந்து ஸ்கர்வி, பல் ஈர்கள்ல ரத்தம் வடியும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா, ஸ்கர்வி. வைட்டமின் B12 வந்து உயிர் கொள்ளும் ரத்த சோகை, அனீமியா சொன்னோம் இல்லையா, சைனோகாபாலமின்னு சொல்லக்கூடிய வைட்டமின் B12, இதனால என்ன நோய் வரும், அனீமியா, ரத்த சோகை. சரியா? அப்ப ஆப்ஷன் பாருங்க 3, 1, 2, 4. ஆப்ஷன் பில இருக்கு பாருங்க, 3, 1, 2, 4. அடுத்து பாருங்க, கார்போஹைட்ரேட்டில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன்களின் விகிதம் என்ன? கார்போஹைட்ரேட் அப்படின்றது ஒரு சத்துன்னு படிச்சோம் இல்லையா, முதன்மையான சத்துன்னு. அதுல இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனின் விகிதம் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது 3 சேர்ந்ததுதான் என்னது கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். இதுல என்ன விகிதத்துல இருக்கும்னு பாத்தீங்கன்னா கார்பன் இருக்கும், ஒரு நீர் மூலக்கூறு ஹைட்ரஜனா இருக்கும். அப்போ ஒரு கார்பன், 2 ஹைட்ரஜன், 1 ஆக்சிஜன். அப்போ 1:2:1. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, இதுவும் நோய் காரணி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சாதாரண சளி எதால வரும்னு பாத்தீங்கன்னா ரெனோ வைரஸ், நிறைய வாட்டி படிச்சுட்டோம் இல்லையா. தட்டம்மை எதால வரும்னா ருபெல்லா வைரஸ். பொண்ணுக்கு வீங்கி மைக்கோ வைரஸ், பரோட்டிட்டிஸ். இன்ஃப்ளூயன்சா எதால வரும்னு பாத்தீங்கன்னா மைக்சோ வைரஸா, ஆமா இன்ஃப்ளூயன்சா மைக்சோ வைரஸ். சின்னம்மை தான் வாரிசெல்லா சோஸ்டர் வைரஸ் இல்லையா. அப்போ 3, 4, 5, 2, 1. ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க, 3, 4, 5, 2, 1. அடுத்ததா தடுப்பூசி, நம்ம தடுப்பூசி போடுறாங்க இல்லையா, அந்த தடுப்பூசியில இருந்து ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிசிஜி அப்படின்றது எதுக்கான நோய், சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப என்னெல்லாம் சரியா இருக்குன்னு பாக்கலாம். இப்ப பிசிஜி அப்படின்றது காச நோய். பேசிலே கால்மெட்டே குயிரின் அப்படின்னு 2 பேர் கண்டுபிடிச்சதுனால அவங்க பேராலேயே அது பிசிஜின்னு வச்சாங்க.
அதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்த உடனே போடக்கூடிய முதல் தடுப்பூசி எதுனா காசநோய் தடுப்பூசி தான். அதுக்கு அடுத்ததான் டிடி அப்படின்றது டிப்தீரியா டெட்டனஸ், இது ரெண்டுத்துக்கும் போடக்கூடிய நோய் தான், தடுப்பூசி தான். ஓகே, இதுவும் கரெக்ட் தான். டிஏபி அப்படின்றது என்னன்னா இந்த டைஃபாய்டு. ஓகே, டைஃபாய்டு, பேராடைஃபி ஏ, பேராடைஃபி பின்னு இருக்கும், அதுதான் டிஏபி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததான் டிபிடி அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா பெர்டுசிஸ், பெர்டுசிஸ், டெட்டனஸ், டைஃபாய்டு, டெட்டனஸ், சாரி டெட்டனஸ் தான், டெட்டனஸ், டிப்தீரியா, பெர்டுசிஸ், இது மூணுத்துக்கும் போடக்கூடிய முத்தடுப்பூசின்னு சொல்லுவாங்க டிபிடிய. சரியா, அப்போ இது கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு. அப்போ இது டிஏபின்றது தப்பு. சரியா, இது தவறான இணை, டிபிடின்றதும் தவறான இணை. அப்போ கூற்று 1, 2 மட்டும் தான் சரியா இருக்கும். 1 மற்றும் 2 இது ரெண்டுமே மாறி மேட்ச் பண்ணிருக்காங்க. அப்ப இது ரெண்டுமே தவறானது. அடுத்து பாருங்க, நீரில் வளர்க்கும் பழமையான முறை மற்றும் மண்ணில்லா வேளாண் முறையையும் சேர்த்து உருவாக்கும் புதிய முறை. தாவரங்களை வளர்க்கிற முறைகள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதுல நீரில் வளர்க்கும் பழமையான முறையும் மண்ணில்லா வேளாண் முறையும் சேர்த்து உருவாக்கும் புதிய முறைக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்வாபோனிக்ஸ். அதே மாதிரி இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நீரில் மண்ணில்லா ஊடகம். சரியா, மண்ணில்லா நீர் ஊடக வளர்ப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோபோனிக்ஸ், ஏர் இல்லையா, ஏர்னாவே என்னன்னா காற்று இல்லையா, அப்ப காற்று ஊடக வளர்ப்பு முறைன்னு பேரு. ஆக்வாபோனிக்ஸ்ன்றது நீரில் வளர்க்கும் முறையும் மண்ணில்லா வேளாண் முறையும் சேர்த்து உருவாக்குறது ஆக்வாபோனிக்ஸ். அடுத்து பாருங்க, மனிதனின் பிரதான கழிவு நீக்க பொருள் எது? பிரதான கழிவு நீக்க பொருள் எதுன்னு பாத்தீங்கன்னா யூரியா. இது மட்டும் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே மாதிரி கழிவு நீக்க உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகம் சொல்லுவோம். அதே மாதிரி வேற என்ன கழிவு நீக்க பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வியர்வை, தோல்ல வியர்வை மூலமா வெளியேறது இல்லையா, அதுவும் வந்து ஒரு வகையான கழிவு நீக்க பொருள் தான். அதே மாதிரி நுரையீரல்ல இருந்து நம்ம கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம், அதுவும் ஒரு வகையான கழிவு நீக்க பொருள் தான். இது வந்து சிறுநீரகம் கழிவு, அதாவது பிரதானமா எது சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகத்துல இருந்து வெளியேற்றக்கூடிய இந்த யூரியா தான் முதன்மையான கழிவு நீக்க பொருள். அடுத்து பாருங்க, பின்வருவனவற்றுள் தவறானது காண்க. தவறானது தான் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் எப்பவுமே நல்லா படிங்க. நீங்க மெயின் எக்ஸாம் போனீங்கன்னா கூட முதல்ல ஒரு கொஸ்டினை சரியானதா தவறானதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணிடுங்க. அதே மாதிரி பொருந்திய கூற்று, பொருந்தாத கூற்று, சரியான கூற்று, தவறான கூற்று, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். கொஸ்டினை நல்லா படிங்க. முதல்ல ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அது என்ன இங்க இந்த மாதிரி கூட அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. தவறானது கேட்கறாங்களா சரியானது கேட்கறாங்களா அப்படின்றத அண்டர்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. ஓகே, மனிதனில் காணப்படும் பால் பற்கள். பால் பற்கள் எத்தனை நம்ம படிச்சிருக்கோம்? 20 இல்லையா. நிலையான பற்கள் தான் 32 இருக்கும். மேல 16, கீழே 16 இருக்கும். அப்ப நிலையான பற்கள் தான் 32, பால் பற்கள்னா 20. அப்ப இந்த கூற்றே தவறு தான். ஃபர்ஸ்ட் ஒன்னே தவறாதான் இருக்கு. ஓகே, அப்புறம் உணவு கால்வாயில் மிக நீளமான பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா சிறுகுடல் தான் இல்லையா. கரெக்ட் தானே. 5 to 7 மீட்டர் இருக்கும். இதுதான் வந்து உணவு கால்வாயில மிக நீளமான பகுதி சிறுகுடல். அதே மாதிரி லங்கர்ஹான் தீட்டுக்கள் நாளமில்லா செல்களை, இதுவும் சொல்லலாம் இல்லையா. இப்பதான் கணையத்துல இருக்கக்கூடிய லங்கர்ஹான் தீட்டுக்கள்ல தான் நாளமில்லா செல்கள்லாம், நாளமில்லா ஹார்மோன்கள் சுரக்குது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆல்பா செல்கள், பீட்டா செல்கள் படிச்சிடும் இல்லையா. ஓகே, அதுவும் கரெக்ட் தான். அப்போ உணவு குழல் மற்றும் சிறுகுடல் இடையே ஜே போன்ற வடிவம் இரைப்பை. இரைப்பை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உணவு குழலுக்கும் சிறுகுடலுக்கும் இடையே ஒரு இந்த மாதிரி ஜே ஷேப்ல இப்படி இருக்கும். இதனாலதான் இது ஜே வடிவம் சொல்றோம். அதான் என்னது இரைப்பை. ஓகே, அப்ப இது மூணுமே கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். பால் பற்கள் கேட்டா 20 சொல்லணும். நிலையான பற்கள் தான் 32. அடுத்து பாருங்க, ஒளிச்சேர்க்கை நிகழ தேவையான காரணிகள். ஒளிச்சேர்க்கை நிகழ என்னென்ன காரணிகள்லாம் தேவை? சரியா, நம்ம படிச்சிருப்போம் ஏற்கனவே. கார்பன் டை ஆக்சைடு நீர் கூட வினை புரிஞ்சு சூரிய ஒளி முன்னிலையில பச்சையம் கூட வினை புரிஞ்சு என்ன பண்ணும், குளுக்கோஸ் ஆகவும் ஆக்சிஜன் வாயுவை வெளிவிடும் படிச்சிருப்போம். அப்ப என்னெல்லாம் இருக்கு பாருங்க, நீர் இருக்கு, பச்சையம் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. இவை அனைத்துமே தான் தேவை. ஒளிச்சேர்க்கை நிகழ இந்த அனைத்து காரணிகளும் தேவை. அடுத்து பின்வருவனவற்றுள் தவறானது காண்க. இதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஒளி சார்பசைவு, இந்த சார்பசைவுகள் பத்தி நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பழைய வீடியோலவே. சரிங்களா. இப்ப ஒளி சார்பசைவு அப்படின்றது என்னன்னா ஒளி சார்ந்ததோட எப்படி இருக்கும், அதோட வளர்ச்சி இருக்கும். அப்படின்னா ஒளி சார்பசைவுன்னு சொல்லுவோம். அப்ப தாவரத்தின் தண்டு பகுதி ஒளியை சார்ந்துதான் இருக்கும். சரியா, தவறானதுதான் கேட்டிருக்காங்க. அப்போ இது கரெக்ட். ஓகே, அடுத்ததான் புவி சார்பசைவு. புவியை நோக்கி அதோட இயக்கம் இருக்கும். இப்போ தாவர வேர் பகுதி, இதுவும் கரெக்ட் தான். வேர் எப்பவுமே நேர் புவி சார்பசைவு இருக்கும். தண்டு அதே மாதிரி நேர் ஒளி சார்பசைவு. ஆப்போசிட்டா கேட்டாங்கன்னா தண்டு வந்து நேர் புவி எதிர் புவி சார்பசைவு, நேர் ஒளி சார்பசைவுன்னு சொல்லுவோம் தண்டுக்கு. அதே மாதிரி வேருக்கு என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா
நேர் புவி சார்பசைவு, எதிர் ஒளி சார்பசைவுன்னு சொல்லணும். மாத்தி நம்மளே சொல்லிக்கலாம். அதோட இயக்கம் எப்படி இருக்கோ அதை வச்சு சொல்லலாம். அதே மாதிரி நீர் சார்பசைவு தாவரத்தோட வேர் பகுதி. வேர் என்ன பண்ணும்? நீர் இருக்கிற திசையை நோக்கி தான் போகும். இப்போ இதுவும் கரெக்ட் தான். அப்போ வேதி சார்பசைவு அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அதாவது மகரந்த குழல்களின் வளர்ச்சி. இந்த மகரந்த குழாய் அதாவது தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்யுது இல்லையா, அந்த மகரந்த குழாய் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணனா அதோட அதாவது இனப்பெருக்கம் செய்யறதுக்கு அது வளர்ச்சி கொடுக்கும். அதுக்கு பேர் தான் வந்து வேதி சார்பசைவுன்னு சொல்லுவாங்க. மகரந்த குழல்களின் வளர்ச்சின்னு தான் வரணும். கொடி பற்றி படர்தல்ன்றது தவறானது. அப்போ இதுதான் தவறான இணை. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொறுத்துக வைட்டமின்கள் குறைபாட்டு நோய்கள். ஓகே, இப்போ வைட்டமின் ஏவோட குறைபாட்டு நோய் என்னன்னு பார்த்திருப்போம். மாலைக்கண் நோய், அப்புறம் ஜீரோப்தால்மியா 2 படிச்சுமா. அப்போ இது ஆப்ஷன் ஏ தான். அப்புறம் வைட்டமின் டி ரிக்கெட்ஸ். அடுத்ததா வைட்டமின் டி ரிக்கெட்ஸ். அதே மாதிரி கால்சியம் குறைபாட்டினால வரக்கூடிய நோய் என்னதான் சொல்லுவோம்? ரிக்கெட்ஸ். ஓகே, அடுத்தது வைட்டமின் இ என்ன சொல்லுவோம்? மலட்டுத்தன்மை. வைட்டமின் கே வந்து ரத்தம் உறைதல். ஓகே, இதெல்லாமே படிச்சுட்டு இல்லையா. அப்போ வைட்டமின் சியோட குறைபாட்டு நோய் என்ன? ஸ்கர்வி. வைட்டமின் பிலே 4 வைட்டமின்கள் இருக்கு இல்லையா, அதோட குறைபாட்டு நோய்கள் என்னன்றதையும் நீங்க கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. சரியா? எக்ஸாம் கிட்ட வந்துச்சுன்னு ரொம்ப யாரும் பயப்படாதீங்க, தைரியமா படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ.